உலக ஜனங்களுக்கு இது பணிவான வணக்கம். கடவுள் யார்? உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் யார்? இவர்தான் கடவுள், அவர் தான் கடவுள் ஆளாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்லக்கூடியது எல்லா மதத்துக்கும் பொதுவானவர். இந்துக்கள் கூப்பிடுகிற வணங்குகிற தெய்வமே ஆண்டவரே, அவர்தான் கடவுள். கிறிஸ்துவ கூப்பிடுகிற யெகோவா எனும் நாமம் கொண்ட தேவனாய கர்த்தரே, பிதாவே, இயேசு மரபத்து கூப்பிடுவார், பிதாவே தேவனே கர்த்தரே, அவர்தான் கடவுள். இஸ்லாமியர் மரபத்து கூப்பிடுற அல்லாஹ் இறைவன், அவர்தான் கடவுள். உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள கடவுள் அவர்தான். அவர்தான் தன் ஆவியால் அபிஷேகப்படுத்தியிருக்கிறார். இதற்காக 12 ஆண்டு நான் சிறையிலே இருந்தேன். 16/6/2006 12/6/2012 வரைக்கும் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் இருந்தேன். அப்போது 2008 போது என் தேவநாயகத்தை கடவுள் தன் ஆவியால் அபிஷேகப்படுத்தி, பரிசுத்த அபிஷேகப்படுத்தி எனக்குள்ளாக இருந்து திகழ்ந்து சொல்கிறார். அவர் அனைத்தையுமே நான் மாமடி மாற்ற ஒளிபரப்பியிருக்கிறேன். பல காரியங்கள் என் குடும்பத்தை பற்றியும் கருத்தை பற்றி அதை பற்றி எல்லாம் நிறையா எனக்கு என்ன செய்த என் மூலமாக செய்த அற்புத நடவடிக்கை. மழை பெய்ய செய்தார், மழையை தாமதப்படுத்தினார். நான் கேட்டதுனால எனக்கா மழை பெய்ய செய்தார், எனக்கா மழை தாமதப்படுத்தினார். மழையை நிறுத்தினார். சென்னை 2002 மழையை நிறுத்தினார். மாமதி மாற்ற யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு இருக்கிறேன். இந்த எபிசோடில் என் கூட இருந்து செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் அனைத்தையும் போட்டிருக்கேன். நான் அதெல்லாம் பாருங்கள். அரசியல்வாதிகளை பற்றி எப்போ பேச ஆரம்பித்தார்? 2012 அரசியல்வாதிகளை பற்றி பேச ஆரம்பித்தார். யார் யாரை பற்றி எப்படி பேசினார்? அவர் சொல்ற திருக்க தரிசனம், பேசுகிற திருக்க தரிசனம் எப்படி நிறைவேறும் என்பது தொடர்ந்து பார்க்கலாம். 2014 சொத்து கூட்டு வழக்கில் ஜெயலலிதா தன்னடை கிடைக்கும் என்று கூறினார், உணர்த்தினார். அதன்படி நீதிபதி செஷன்ஸ் கோர்ட் நீதிபதி, கர்நாடக செஷன்ஸ் கோர்ட் நீதிபதி குன்கா அவர்கள் விசாரணை மூலமாக சொத்து கூட்டு வழக்கில் ஜெயலலிதா அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் இலவசி அவர்களுக்கும் தண்டனை கிடைத்தது. திருக்க தரிசனம் நிறைவேறியது. அதை தொடர்ந்து 15/1/2016 ஜெயலலிதா அவர்களுக்கு மரணம் கொடுப்பேன் என்று தொடர்ந்து திருக்க தரிசனம் கூறினார். 5/12/2016 ஜெயலலிதா மரணம் அடைந்தார். ஜெயலலிதா மரணம் உடனே 6/2/2016 பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறார். 21/12/2016 என் தேவநாயகத்தின் திருக்கத்தை சொல்கிறார். அப்பதவி தமிழ் முதலமைச்சர் பதவி பன்னீர்செல்வம் தற்காலிகமாக சொல்றாரு. அதே மாதிரி 6/2/2017 பன்னீர்செல்வம் பதவி ராஜ்மா செய்கிறார். 2 மாதம் பதில் இருக்காரு. திருக்கத்தை நிறைவேறியது. தொடர்ந்து சசிகலா நடராஜன் போய் பேச ஆரம்பிக்கிறார். டிசம்பர் ஜெயலலிதா மரணம் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த அம்மா என்ன நினைக்கிறேன், அப்போ நான் புள்ள மத்திய உள்ள இருக்கேன், மத்திய இருக்கேன், அந்த அம்மா வெளியே இருக்காங்க, போய் கடனில் இருக்காங்க. அந்த அம்மா என்ன நினைக்கிறான் அதை என்கிட்ட சொல்லுவார். முதல்ல சொன்னது ஸ்திரியானவள் அவள் புருஷன் சேர்ந்து வாழ கிடவுது. சசிகலா நடராஜன் தன்னோட சேர்ந்து வாழன்னு சொன்னார். நடராஜன் அவர்களும் சேர்ந்து வாழ்ந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, அதே அதிகாரத்தோடு பதவிக்கு ஆசைப்படுகிறான் அப்படின்னு சொன்னார். அதே பண்ண அதிகமாக பொதுச்செயலாளர் பதவிக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு என்ன சொன்னார். அது கொடுக்கலான்னு கடவுளை அனுமதி கொடுத்தாரு. அதன்படி 29/12/2016 சசிகலா நடராஜன் அதுவும் பொதுச்செயலாளர் ஆனாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், அதிகாரத்தோடு பதவிக்கு ஆசைப்படுறாங்க, முதலமைச்சர் ஆசைப்படுறாங்க, நான் கொடுக்க மாட்டேன், அந்த பதவிக்காக பன்னீர்செல்வம் சண்டை போடுறான்னு தொடர்ச்சியா எல்லாமே சொல்லிட்டு வந்தார். அவன் என்னென்ன சண்டை பன்னீர்செல்வம் சண்டை நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்தாரு. அதான் அவர் நான் வந்து ஆவியை எடுப்பேன், மரணம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் மாற்றிக்கிட்டாரு. அவரை சிறைக்கு அனுப்பணும்னு சொன்னார். சிறைக்கு போனால் உச்ச நீதிமன்றத்திலிருந்து விசாரணை முடிந்து சொத்து வழக்கு ஜட்ஜ்மெண்ட் திருப்பி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்போ திருப்பம் தெரியாது. ஆனால் இவர் சொல்றாரு, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வரும், தண்டனை அவர் கொடுப்பேன், நீதிபதி யாரோ ஒருத்தர் இருக்காரு தீர்ப்பு அன்னைக்கு நான் தண்டனை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. சிறைக்கு அனுப்புவேன் சொல்லிக்கிட்டே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி 14/2/2017 உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்தது. 15/2/2016 சிறைக்கு போனாங்க. அது முடிஞ்ச உடனே அப்புறம் அதே காலத்தில் என் மனைவி மரணத்தை குறித்து கூறினார். என் மனைவி மரணத்தை குறித்து என் தேவநாயகத்தை கூறினார். ஒரு 16 மாதம் கழித்து என் மனைவி மரணம் அடைந்தார். இந்த காலத்தில் 2019 வருகிறது. இதே காலத்தில் 17/18/2012/2016 கருணாநிதி அவர்களுக்கு மரணத்தை கொடுப்பேன், மரணம் சமீபமாக இருக்கிறது கூறினார். 15/12/2016 காவல் மருத்துவமனை சேர்க்கப்பட்டார். அது டிஸ்சார்ஜ் வீடு போனார். அதோட அரசியல் பண்ணல. 7/8/2012 கனிமுகனாய் மரணம் அடைந்தார். திருக்கதரிசனம் நிறைவேறியது. அதே நாளில் 17/20/2016 என் தேவநாயகத்தை திருக்கதரிசனத்தில் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்று கூறினார். அதே மாதிரி 7/5/2021 தமிழ் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார். 21 தேர்ந்தெடுத்தார். 2019 இவர் எடப்பாடி பழனிசாமி பற்றி கூறும்போது அவனுக்கு கருத்து நீட்டு இருக்கிறேன், அவனை ஆட்சியை மாற்றம் கொடுப்பேன், அதிகாரத்தை முடிவு கொண்டு வரேன்னு சொன்னார். 2019 ஜனவரிலேருந்து சொல்லிட்டு வந்தார், 6ஆம் மாதம் சொல்லிட்டு வந்தார்.
2021 எடப்பாடி பழனிசாமி தோல்வியேற்று முதலமைச்சர் பதவியை தொடர்ந்து இருக்க முடியவில்லை. 2019 உலக ஜனங்கள் விரோதமாக கத்தனிட்டு இருக்கிறேன், வாதையை கொடுப்பேன்னு சொன்னார். உலக ஜனங்களுக்கும் கொடுப்பேன் 2019 சொன்னார். என்ன வாதம் சொல்ல வாதம் கொடுப்பேன்னு சொன்னார். 2000 ஒரு வாதம் வந்தது, ஒரு மூங்கு வாரம் வந்து அது கொரோனா ஆட்சி நம்ம தான் பேரிட்டோம் வந்தது. கவசத்துக்கு நிறைவேறியது. அதாவது 11/2020 டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவை பற்றி பேச ஆரம்பிச்சார். தான் தோணி தன்னமானவன், அமெரிக்கனுக்கு விரோதமாகவே ஆட்சி செய்கிறவன், அவனுக்கு விரோதமாக கத்தனிட்டு இருக்காருனாரு. நம்ம 2026 தோற்றாரு. அதே மாதிரி 2022, 24, 2022 உக்ரைன் மீது ரஷ்ய விளையாட்டு போட்டு வருகிறாரு. 26/2/2022 கடவுள் என்ன சொல்றாரு? உக்ரைன் ஜனங்கள் விரோதமாகவே ரஷ்ய விளையாட்டு போட்டேன், அவனுக்கு விரோதமாக நான் என் கத்தை நீட்டு கொண்டு இருக்கிறேன், ஒரு வாதையை கொடுப்பேன், கோனாஸ் கொடுப்பேன் சொன்னாரு. வாதை கொடுத்தாரு. என்ன வாதங்கிறது 3/5/2022 உலக செய்தியில் வருது, புத்துணர்வு வருகிறது. இது மாதிரி என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய திருக்க தரிசனங்கள் அனைத்தும் சொன்ன எல்லாத்துக்கும் நிறைவேறியிருக்குது. நான் யார்? கடவுள் என்னோடு பேசக்கூடிய அளவுக்கு நான் யார்? சிவன்மூர்த்தி என் பேர், அக்ரிகல்ச்சர் ஆபீசர். நான் எங்கு பிறந்தேன்? உலகத்திலேயே, இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டில், விருதுநகர் மாவட்டத்தில், ஸ்ரீலுத் வட்டத்தில், மம்சாரம் கிராமத்தில், முத்துக்கற்ப நாடார் தெருவில், விளச்சியாமி ஆசிரியர் தங்கஸ்ரீ அவர்களுக்கு மகனாக 15/8/1960 பிறந்த நான். சுமூர்த்தி என்று பேர். சிறைக்குள்ள கடவுளை அழைத்தார், ஆசிரியத்தார், நாவை அபிஷேகப்படுத்தினார், ஜீவன் என்று பெயரிட்டார். நான் யார் என்று கடவுள் கூறுகிறார். நான் யார் என்று நான் சொல்லல, கடவுள் சொல்கிறார். உலகம் ஆரம்பிக்க பரமண்டலம் ஆரம்பித்த போது கடவுள் தோன்றியவர் கடவுள். அல்லாஹ், இறைவன், தெய்வம், ஆண்டவர், கடவுள் எல்லாமே அவர் தான் தோன்றாரு. அவர் ஃபர்ஸ்ட் படிக்கிறது இயேசு கிறிஸ்து. செகண்ட் உலகத்தில் அதிபதியாக சாத்தான். அப்புறம் என்ன படிக்கிறாரு? நான் பரமண்டலத்தில் இருந்தவன், பரமண்டல வாசி. கடவுள் சொன்ன வார்த்தை தான் சொல்றேன். நான் அதான் தனியாக எபிசோட் போடுங்க, பாருங்க. நீங்க டிஸ்பிளே கொடுங்க பாருங்க. 3 பிள்ளைங்க, 2ஆம் பிள்ளை அடங்காத பிள்ளை பூமிக்கு வர்றாரு. நான் எனக்கு சொத்தை பற்றி கொடுங்கன்னு பூமியை வாங்கிட்டாரு. வானம், சமுத்திரம், நட்சத்திரம் அனைத்தும் நிர்வகிக்கிறது இயேசு கிறிஸ்து. நான் அங்கே தான் இருந்தேன். கடவுள் மூலமாக தூதர் மூலமாக நான் இயேசு கிறிஸ்து அங்கே நிர்வகித்து வந்தோம். வானம், வானத்துள்ள கிரகங்கள் இருக்கிறது, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் இருக்கு, நம்ம நிர்வகிச்சு வந்தோம். பூமிக்கு சாத்தாண்டு இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து வந்தாரு, சில போதனைகளை போதித்து மேலே வந்துட்டாரு. இப்போ என்ன அனுப்பியிருக்கிறாரு? மகனாக கடவுள் தன் மகனை என்ன அனுப்பியிருக்கிறார்? மனிதனாக அனுப்பியிருக்காரு. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? மனிதனாக இருந்தாரு. அங்கே போய் இருக்கிறாரு. பூமியை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. காற்று, மழை, இலை எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாரு. சூரியன், சந்திரன் நிர்வகிக்கிறாங்க தூதர் மூலமாக. இப்போ என்ன பூமிக்கு அனுப்பியிருக்காரு? எதற்காக? கடவுள் பணி செய்வதற்காக. என்ன செய்யணும்? இந்த பூமி வந்ததுக்காக உலகத்தில் அதிபதி கடவுளுடைய 2ஆம் மகன். அவர் ரொம்ப அற்புதம் பண்றாரு. கொலை, தற்கொலை, விபத்து, ஆக்சிடென்ட், எல்லாம் ஜனங்களை அநியாயம், அக்கிரமம், கற்பழிப்பு எல்லாம் வந்து இருக்குது. நிறைய கட்டு குடிச்சா போயிட்டு இருக்கு. எல்லாம் முடிவு கொண்டு வரணும். எப்போ? 3ஆம் உலகம் வரும். அப்போ அதோடு இந்த உலகத்தில் ஆட்சி முடிவு வரும். மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. 3ஆம் உலகம் முன்பாக உலகத்தின் சாத்தான், சைத்தான், எம்மோட ஆட்சி முடிவு வந்துடும். கடவுள் ஆட்சி, அவர் என் மூலமாக ஆட்சி செய்வார். உலகம் அமைதியாக இருப்பாங்க. இதை யார் சொல்லியிருக்கிறாரு? பிரெஞ்சில் உள்ள நாஸ்ட்ராடமஸ் திட்டத்தை சொல்லியிருக்கிறாரு. ஒப்பிட்டு பாருங்கள். நாஸ்ட்ராடமஸ் திட்டத்தை சொல்லியிருக்காரு. அவரை ஒப்பிட்டு பாருங்கள். இம்மாற்றவர்கள் ஒருத்தர் வருவார், நான் பாப்பா சொல்லுவாங்க. அந்த இம்மாற்றவர்கள் இவர் தான் என்பதை கடவுள் சொல்லுகிறார், நான் சொல்லலை. போட்டு வந்து பார்ப்போம். சரிங்களா? இதான் கடவுள் என் மூலமாக கடவுள் பேசிக் கொண்டிருக்கிறார். தற்போது ஏற்கனவே பேச சொல்லிட்டேன். தற்போது 2026 தமிழக சட்டசபை தேர்தல் நடக்க ஆரம்பிக்கிறது. ஏப்ரல் 2 வாரம் சொல்றாங்க. தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. இப்போ எல்லாமே சந்தோஷம். எல்லா அரசியல் கட்சிகள் அனைவருக்கும் சந்தோஷம். சில பேர் கொஞ்சம் கவலை இருக்கும், ஆனால் சந்தோஷம் எதிர்பார்த்து கவலைப்படுறாங்க. விவசாயி பாருங்க, விவசாயி ஆடி மாதம் விதைப்பாரு, தை மாதம் நெல் விதைப்பாரு, 2 வச்சு நாற்று நடுவாங்க, தை மாதம் அறுவடை பண்ணுவாங்க. அறுவடை பண்ணால் அந்த நெல் இருப்பு வச்சுருவாங்க. சரிங்களா? அடுத்த 6 மாதம் வரும்போது அந்த நெல் விதைப்பாங்க, அறுவடை இருப்பு வைப்பாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே கட்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நிறைய விதைச்சாங்க, நிறைய விதைச்சாங்க, அறுவடை பண்ணாங்க, மாற்றி டிஎம்கே மாற்றி அறுவடை பண்ணாங்க. 2016 to 2021 ஏடிஎம்கே கட்சி விதைச்சு 2016 விதைச்சு 2016 2021 5 வருஷம் அறுவடை பண்ணாங்க. நல்லா வருமானம். அமைச்சர் சேர்த்துக்கிட்டாங்க, கட்சி நிதி, தேர்தல் நிதி இவங்க கட்சிக்கு சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ 2021 விதைச்சாங்க, அந்த விதை முளைக்கலை, அதாவது ஆட்சிக்கு வர முடியல, வேஸ்டா போச்சு, பணம் பூரா வேஸ்டா போச்சு. அதை அந்த பணத்தை கொஞ்சம் மிச்சம் வச்சு இப்போ 2020 விதைக்கிறாங்க. அவங்களுக்கு விதைப்பு காலம், ஏடிஎம்கே கட்சி விதைப்பு காலம். அறுவடை காலம் யாருக்கு? கூட்டணி சார், டிடிவி, படான் மக்கள் கட்சி, அன்புமொழி,
ஜி.கே. வாசன் பண்ணி இந்த கட்சி சின்ன கட்சிகள் பூரா அறுவடை காணும். எனக்கு இத்தனை எம்எல்ஏ சீட்டு, 8 கோடி பணம், எனக்கு ஒரு எம்பி சீட்டு, எனக்கு இத்தனை எம்எல்ஏ சீட்டுன்னு இவங்க கேட்டு வாங்கிட்டு இவங்க அறுவடை பண்ணுறாங்க இந்த கட்சிக்கு. டிஎம்கே கட்சி எடுத்துட்டீங்க, திமுக கூட்டணி, அவங்க கூட்டணி எப்போ அவங்க வந்து 2021, 2024 அறுவடை பண்ணிட்டாங்க. அது முன்னாடி அறுவடை பண்ணிட்டாங்க. இந்த 5 ஆண்டு அறுவடை பண்ணி வச்சிருக்காங்க. குடும்பத்துக்காக அமைச்சர் சேர்த்துருக்காங்க, தேர்தல் கட்சிகளுக்காக சேர்த்துருக்காங்க. இப்போ விதைக்கிறாங்க, டிஎம்கே கட்சி விதைக்கிறாங்க. அறுவடை பண்ணுறது யாரு? கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிகா, இதர கட்சிகள் அறுவடை பண்ண தயாராக இருக்காங்க. எதுக்கு? எப்படி? எனக்கு இத்தனை எம்எல்ஏ சீட்டு, ஒரு எம்பி சீட்டு, அமௌண்ட்டு விதைக்கிற ஒரு ஆள், அறுவடை ஒரு ஆள், இப்படிதான் காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்தளவு இந்த தேர்தல் இருக்கிற இந்த விதைக்கிற அறுவடை கட்சிக்காரங்களை பற்றி என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை உங்களால் கூறுகிறேன், கேளுங்கள். என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் நடிகர் விஜய் குறித்து என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனத்தை மாமனிதன் இம்மாற்றோட யூடியூப் சேனலில் எபிசோடு 128 நாள் 30/1/2014 ஒளிபரப்பியிருக்கிறேன். முக ஸ்டாலினை பற்றி எபிசோடு 129 நாள் 31/1/2014 ஒளிபரப்பியிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து கூறியதை எபிசோடு 130 நாள் 6/2/2026 ஒளிபரப்பியிருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலினை பற்றி எந்த கத்தக்கூடிய தீர்க்க தரிசனத்தை எபிசோடு 131 நாள் 7/2/2020 ஒளிபரப்பியிருக்கும் பாருங்கள். சீமானை பற்றி கூறியதை எபிசோடு 132 நாள் 13/2/2026 ஒளிபரப்பியிருக்கிறேன் பாருங்கள். ராமதாஸ் ராமதாஸ் அவர்களை பற்றி என் தேவநாயகத்தை கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை எபிசோடு 133 நாள் 14/2/2026 ஒளிபரப்பியிருக்கிறேன் பாருங்கள். விஜயகாந்த் பிரமலா விஜயகாந்த் குறித்து என் தேவநாயகத்தை கூடிய தீர்க்க தரிசனத்தை எபிசோடு 134 நாள் 22/2/2026 ஒளிபரப்பியிருக்கிறேன் பாருங்கள். கோபால்சாமி அவர் மகனை பற்றி கூறிய என் தேவநாயகத்தை கூடிய தீர்க்க தரிசனத்தை எபிசோடு 35 நாள் 21/2/2026 ஒளிபரப்பியிருக்கிறேன் பாருங்கள். அது தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது தற்போது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் பற்றி என் தேவநாயகத்தை கடவுளுடைய தீர்க்கத்தை பார்க்கலாம். அவர் நல்லவர், நல்லா பேசுறாரு, சமுதாய மக்களுக்காக பாடுபடுறாரு அப்படின்னு எல்லாத்தையும் தெரியும். எல்லாரும் பார்க்குறாங்க, அவங்க சமுதாய மக்கள், மற்ற சமுதாய மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அவங்க சமுதாயத்துக்காக பாடுபடுறாரு, எல்லாம் நன்மை செய்கிறார், சமுதாய மக்களுக்காக உதவி கொடுப்பாரு எல்லாம் நினைக்கிறாங்க. நம்ம முகத்தை பார்க்கணும் நினைக்கிறோம். நான் நினைக்கிறேன் நினைப்பாங்க. ஆனால் கடவுள் மறந்து பார்க்குறாரு. பைபிள் வசனம் உண்டு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ அவன் இதயத்தை பார்க்கிறார். நம்ம முகத்தை தான் பார்க்கணும் நாங்கெல்லாம், ஆனால் கர்த்தர் தான் இதயத்தை பார்க்கிறார். எதற்காக கட்சியில் இருக்கிறார்? தன் இனத்துக்காக இருக்கிறாரா? இந்த மக்களுக்காக காமராஜர் இருந்தார், சொத்து சாக்கல நாட்டு மக்களுக்காக பாடுபட்டார். சத்தியமூர்த்தி அவர் எப்படி தான் பாடுபட்டார் நினைக்கிறேன். கக்கன் அமைச்சர் அவர் எப்படி தான் பாடுபட்டார். அவர் கடைசி சாகுந்தர் தரையில் படுத்திருந்தார், வாயில் படுத்திருந்தார். ஜீவன் அவர் இருக்கார், ஒரே வயசு கட்டி மடிச்சு கட்டிட்டு மீட்டிங் வந்தவர். எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி திருமாவளவன் இருப்பாராம்னு நினைக்கிறோம். ஆனால் திருமாவளவன் அவரை பற்றி அவர் மனதை அறிந்த, அவருக்குள்ளாக நடக்கிற நிகழ்வுகள் அனைத்து அறிந்திருக்கிற என் தேவநாயக கர்த்தர் கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள அல்லாஹ், இறைவன், தெய்வம், ஆண்டவர், அவர் என்ன சொன்னார் என்பதை என்ன சொன்ன தீர்க்க தரிசனங்களை உலகம் தெரிந்து கொள்ள நான் கூறுகிறேன், கேளுங்கள். 24/1/2026 அன்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் சொன்ன தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ஜாதி அரசியல் தன் இனத்திற்கு பாடுபடுவதாக தன் இன ஜனங்களுக்கு முன்பாக வேஷம் போட்டு திரிகிற அந்த மனிதன் அரசியல் லாபம் அடைந்தவன், அதிக 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 அரசியல் லாபம் அடைந்தவன், மேலும் 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 அரசியல் லாபம் அடைய நினைக்கிறவன் அவன் என்ன நிறைவேறாது. அவனுக்கு விரோதமாக நான் கருத்து நீட்டிக் கொண்டிருக்கிறேன். வேதனைப்படுவான். நான் அரசியல்வாதி அல்ல, பத்திரிகையாளர் அல்ல, சமூக போராளி அல்ல, எதுவும் கிடையாது. சாதாரண மனுஷன், கடவுளுடைய குமாரன், என் தேவனாய கத்த கடவுள், உலக ஜனங்கள் உள்ள கடவுள் என்ன சொல்ற வார்த்தைகளை நான் சொல்றேன். நான் அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்றேன். இப்போ திருக்குறள் சொல்லுவாங்க, பார்த்தவங்க கற்கா கசரை கப்பை கட்டமை நிற்காத கற்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு புரியாது, அது விளக்கம் தெளிவுரை விளக்கம் சொல்லணும். பைபிளை பாச வாசிப்பாரு, ஒரு வரி வாசிப்பாரு, அந்த பைபிள் வசனம் நமக்கு தெரியாது, அதை அர்த்தம் சொல்லணும். அதே மாதிரி என் தேவனாய் கத்த கடவுள் என்ன சொல்ல திருக்கத்தை இவர் பைபிள் வார்த்தை விளக்கம் சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். என் வார்த்தையால் கோபப்படாதீர்கள். விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் அவர்களே, மதிப்பூர்வ திருமாவளவர்களே, மேலே கோபப்படாதீங்க.
கட்சி தொண்டர்கள் கோபப்படாதீங்க, கடவுளின் வார்த்தை. அதான் சொல்றேன் நான். ஜாதி அரசியல் யாரு திருமாவளவன், அப்போ நிச்சயமா அவங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சினா அவங்க சேர்ந்த தலித் மக்கள் இருக்காங்க. தலித் மக்கள் அனைவரும் அவர் பின்னாடி சப்போர்ட் நிற்கிறாங்க. ஸ்ட்ராங்க தமிழ்நாட்டில் தலித் மக்கள் அனைவரும் பின்னாடி நிற்கிறாங்க. எந்த மாற்றம் இல்லை. ஜாதி அரசியல் தன் இனத்திற்கு பாடுபடுவதாக தன் இன மக்களுக்கு முன்பாக வேஷம் போட்டு திரிகிற அந்த மனிதன். இது என் வார்த்தை அல்ல, சத்தியமா என் வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தை. கடவுள் அவர் இருந்தே பார்க்குறாரு, விதத்தை பார்த்து சொல்றாரு. என்ன அவர் எப்படிப்பட்ட நல்லவர் நான் நினைக்கிறேன், மக்கள் என்ன நினைப்பாங்க. ஆனால் கடவுள் சொல்றாரு, கடவுள் வார்த்தையில சொல்றேன் நான். ஜாதி அரசியல் தன் இனத்திற்கு பாடுபடுவதாக தன் இன மக்களுக்கு முன்பாக வேஷம் போட்டு திரிகிற அந்த மனிதன் திருமாவளவன். எப்படி என்பது எனக்கு தெரியாது, நீங்கள் தெரிந்தவர் தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் வார்த்தையை சொல்றேன் நான். அரசியல் லாபம் அடைந்தவன் எனக்கு தெரியாது. கடவுள் சொல்றாரு அரசியல் லாபம்னா, அதாவது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, தன் இனத்துக்காக பாடுபட்டவர்னா இன மக்களுக்கு தான் பாடுபட்டாருங்க எனக்கு தெரியாது. எனக்கு வேஷம் தெரியுதுன்னா மக்களும் சொல்லணும், தலித் மக்களும் சொல்லணும், உண்மையில அவங்களுக்காக பாடுபட்டாரா. ஒவ்வொரு பிரச்சனைக்கு மலத்தை கலந்து ஒரு ஊர் சொல்லுவாங்க, தெரிஞ்ச மலம் தானே, அங்கே வந்து போனாரான்னு தெரியாது. தலித் மக்கள் பாடுபட்டாங்க எனக்கு தெரியாது. அரசியல் கட்சிக்காரன் தெரியும், இன மக்களுக்கு தெரியும். உங்கள்கிட்ட விட்டு பார்த்துக்கோங்க. அரசியல் லாபம் அடைந்தவன் இது எனக்கு தெரியாது. திருமாவளவன் எப்போது அரசியல் தான் தெரியாது. அரசியல் வருவதற்கு முன்பாக அவர் சொத்து எவ்வளவு இருந்தது, வருமானம் எவ்வளவு இருந்தது, எத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்கிறாரு, இப்போ அவருடைய சொத்து என்ன, வருமானம் என்ன, அவருடைய சாப்பாடு என்ன செய்யறாரு, கார் செலவு என்ன, கூட செலவு என்ன எனக்கு தெரியாது. நான் தெரியாதுன்னு சொல்றேன். நான் கடவுள் வார்த்தை சொல்றேன். அரசியலும் அடைந்தவன், ரகசியம் அடைந்தவரா அடைவரான்னு எனக்கு தெரியாது. அவருக்கு தெரியும், சுற்றியுள்ளது தெரியும், இன மக்களுக்கு தெரியும். உங்கள்கிட்ட விட்டுறேன். நான் தெரிஞ்சாதான் சொல்லுவேன் நான். சரிங்களா? அரசியல் லாபம் அடைந்தவன் அதிக 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 அரசியல் லாபம் அடைந்தவன். கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. எப்படின்னா நிறைய அரசியல் அடைஞ்சிட்டாரு, எப்படின்னு தெரியாது. அதாவது ஒவ்வொரு சூழ்நிலையும் எம்பி சீட் வாங்கிடுவாரு. எம்பி சீட் 2 சீட் காப்பாடு நினைக்கிறேன். அதுக்கு டீம் பணம் வாங்குறான்னு எனக்கு தெரியாது. எம்எல்ஏ சீட் வாங்குறாரு, பணம் வாங்குவார், அவங்க பணம் கொடுப்பாங்க, வாங்குவார். செலவழிப்பாரா என்னன்னு தெரியாது. அது அரசியலாக அதில் இருக்கலாம். வேற அந்த ஆட்சியில் இருக்கும்போது அவங்க யார் யார் சிவாஸ் பண்ணுறாரோ அது அந்த உள்ள தெரியாது. ஒத்துக்கிறேன் நான். ஆனால் ஒன்று தெரியும், அதாவது 2016 எலெக்ஷனில் பேப்பரை போடுறதேன், டிவியில் போடுறதேன், நியூஸ் போடுறதேன். 2016 எலெக்ஷனில் அது அப்படி கலைஞரோட கூட இருந்தவர். இருந்தவர் 2016 எலெக்ஷனில் சசிகலா மேலே ஒரு குறுக்கொழி பண்ணுறாங்க. சேர்க்கணுங்கிற காரணத்துக்காக நம்ம வந்து கூட்டணி கம்மியாக இருக்கு, அந்த டீம் கொண்டு வந்து பிரிக்கணும்னு சொல்லி வைகோ கூப்பிட்டு பல கோடி ரூபா பணத்தை கொடுத்து, திருமாவளவனுக்கும் அவருக்கும் பணம் கொடுத்து, வைகோ மூலமாக திருமாவளவன் கம்யூனிஸ்ட் பணத்தை கொடுத்து அவங்க எல்லாத்தையும் டீம்லேருந்து பிரித்து கூட்டு வந்து, அப்புறம் விஜயகாந்த் இருந்தார், அவர் தனியாக டீமுக்கு போனதாக இருந்தது. அவரையும் பேசி, அவருக்கு சசிகலா விஜயகாந்தோட ஒய்ஃபு பிரமிளா விஜயகாந்தோட பேசி பணத்தை கொடுத்து அவரையும் உள்ள எடுத்து மக்கள் கூட்டணி தனியாக ஆரம்பித்து, அதன் மூலமாக நம்ம விஜயகாந்த் தான் முதலமைச்சர் சொல்லி இவங்க கட்சி ஆரம்பிச்சதாக டிவியில் பார்த்தேன். அது மூலமாக வேலை பக்கம் வைக்கப்பட்டோம்னு சொல்லுவான். தொண்டை மேலே வைக்க பேசியிருக்காரு. ஒரு பையன் சொல்லுவான், இந்த தலைவாணிக்கு 40 பேர் பணம் வாங்கின்னு சொல்லுவான். அந்த காலகட்டத்தில் வைக்க பணம் வாங்கிட்டாரு, திரும்ப பணம் வாங்கிட்டாரு, கம்யூனிஸ்ட் வாங்கிட்டாங்க, விஜயகாந்த் பணம் தான் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயகாந்த் வாங்கிட்டு மாட்டாரு, திரும்ப விஜயகாந்த் மச்சன் சதீஷா வாங்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. நான் டிவியில் பார்த்துன்னு சொல்றேன். இப்படிதான் அரசியல் பணம் அடைஞ்சிருப்பாரா நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, தெரிந்தவர்கள் கமெண்ட்ல போடுங்க. சத்தியமா தெரியாது, நான் தெரியாதுன்னு சொல்லுவேன். இதை நான் கேள்வி டிவியில் கேட்டதேன். அதுக்கப்புறம் அவர் என்னென்ன பண்ணா எனக்கு தெரியாது. நான் அவர் பற்றி ஆராய்ச்சி பண்ண நான் யாருங்க, நான் தனியாக வீட்டில் இருக்கேன்னு வார்த்தை போடுறேன்னு. அவர் எவ்வளோ சொத்து வச்சிருக்காரு, கார் என்னென்ன கார் வச்சிருக்காரு, என்னென்ன பள்ளிக்கூடம் வச்சிருக்காரா, காலேஜ் வச்சிருக்காரா, இதில் வச்சு எனக்கு தெரியாது. அதான் சொல்றேன் நான். மேலும் 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 அரசியல் இன்னும் நினைக்கிறாரு, இன்னும் எம்எல்ஏ சீட் நிறைய கொடுங்க, அந்த எம்எல்ஏ சீட்டு 10 கோடி கொடுங்க, கப்பா நினைக்கிறாங்க. பேசுறாங்க, நிறைய பேசுறாங்கல்ல, ஸ்வீட் பாக்ஸ் சொல்றாங்க, ஒரு எம்எல்ஏ சீட் 10 ஸ்வீட் பாக்ஸ் பேசுறாங்க. உண்மை போய் எனக்கு தெரியாது, கடவுள் தெரியும். சொன்னா சொல்றேன், மேலும் மேலும் அரசியல் லாபம் அடைய நினைக்கணும். கடவுள் சொல்லல, இத்தனை கூட வாங்கிட்டா சொத்துச்சா சொல்ல, லாபம் அரசியல் லாபம் அரசியல் ஆதாயம் சொல்லுவாரு. மேலும் 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 அரசியல் நினைக்கிறாரு, இன்னும் நிறைய சம்பாதிக்க நினைக்கிறாரு. அவர் என்ன நிறைவேறாது, அதை என்ன நிறைவேறாது கடவுள் சொல்றேன். கடவுள் வார்த்தை எப்படி எனக்கு தெரியாது. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டு கொண்டிருக்கிறேன். திருமாவளவன் அவர்களுக்கு விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு தெரியாது. ஒரு கெட்ட காலம் ஒரு வார்த்தை சொல்றேன் நான். வேதனைப்படுவான் எப்படின்னு தெரியாது, எப்படிப்பட்ட வேதனை எனக்கு தெரியாது. சிலர் நோயினால் வரலாம், திரும்ப முடிக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல மனிதன் திரும்ப முடிக்காமல் இருக்க, மக்களுக்கு சேவை செய்ய இருக்கிற அந்த மக்களுக்காக திரும்ப செய்யாமல் இருக்கிற நல்ல மனிதன். வேதனைகள் எப்படி தெரியாது, நோய் வரலாம், பிரச்சனை வரலாம், வேதனைப்படுவான் கடவுள் சொல்றா, எப்படி வருங்க எனக்கு தெரியாது. தெரிந்து கொள்ளுங்கள்.
3/2/2024 வந்து என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இவர்கள் கேட்கலாம். சுகிடா இருந்துக்க ஓகே டப்பப்பரண்டத்துக்கு இருந்துக்க ஓகே ஜாதி அரசியல் தனது எண்ணங்களுக்காகவே ஜாதி அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறவன் அரசியல் ஆதாயம் அரசியல் பிழைப்பு செய்து கொண்டிருக்கிறவன் அரசியல் ஞானியை போலவே பேசிக் கொண்டிருக்கிறவன் அரசியல் லாபத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் இங்கிருந்து அங்கு அங்கிருந்து இங்கு ஒவ்வொரு கட்சியாக கூட்டணிக்காக தாவி கொண்டிருக்கிறவன் அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறவன் அரசியல் வாழ்வு அவனுக்கு முடிவு குறைகிறது. அவனது அரசியல் வாழ்வு அவனுக்கு முடிவு குறைகிறது. அவனது அரசியல் வாழ்வு அவனுக்கு முடிவு குறைகிறது. இதன் விளக்கம் என்னவென்றால், ஜாதி அரசியல் தனது ஜனங்களுக்காகவே ஜாதி அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறவன் யாரு? திருமாவளவன் அவர். நிச்சயமாக மக்கள் விடுதலை கட்சினாலே தலித் மக்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. தலித் மக்கள் நிறைய இருப்பாங்க. மற்ற கட்சிக்காரங்க இருக்காங்க, மற்ற ஜாதிகள் இருக்காங்க தெரியாது. உண்மை, கடைசி உண்மை. அரசியல் ஆதாயம் அரசியல் பிழைப்பு செய்து கொண்டிருக்கிறவன் கடைசி வார்த்தை. அரசியல் ஆதாயம் அடைக்கிறாரு, அவச்சு பிழைக்கிறார். ஏன்னா இவர் என்ன வேலை போறான்னு எத்தனை வருஷமா கட்சி நடத்துறாரு, வேலை போறான்னு எனக்கு தெரியாது. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றேன். அரசியல் பிழைப்புனா எதுக்கு சாப்பிட்றாரு, இந்த அரசியலை வச்சு சாப்பிட்றாரு. தனிப்பட்ட வருமானம் கிடையாது, சொத்து இருக்கான்னு தெரியாது, அம்மா அப்பா சம்பாதிச்சாங்கன்னு தெரியாது. இவர் வேலைக்கு போகலன்னு நினைக்கிறேன். இவர் கூட 10 ரூபா இருப்பாங்க. இப்போ இவங்க எப்படி சாப்பிட்றாங்க, இவர் எப்படி சாப்பிட்றாரு, எங்கே இப்போ வீடு வாடகைன்னு அது என்ன, கட்சிக்கு என்ன செய்யறது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுதான் கடவுள் சொல்கிற வார்த்தை சொல்கிறேன். எனக்கு தெரியாது, தெரிஞ்ச சொல்கிறேன் நான். அவரை பற்றி எனக்கு தெரியாது. அரசியல் பிழைப்பு செய்து கொண்டிருக்கிறவன் திருமாவளவன் கடவுள் வார்த்தை. அரசியல் ஞானியை போல பேசிக் கொண்டிருக்கிறவன் இது உண்மைதான். திருமாவளவன் பேச நல்லா கேட்கலாம், அழகாக பேசுவார், தெளிவாக பேசுவார், நிறுத்தி நிதானமாக அழகாக பேசுவார், தெளிவாக பேசுவார், நல்லா பேசுவார். அதெல்லாம் அரசியல் ஞானி, பெரிய ஆளை போய் அரசியல் பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா ஒரு ஞானியை போல எல்லாம் கரைச்சி குடிச்சமா பேசுவார். பேச்சு எனக்கு பிடிக்கும், நல்லா பேசுவார். கடைசி உண்மை. அரசியல் லாபத்துக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன் எனக்கு தெரியாதுங்க. அவர் அரசியல் லாபத்துக்காக வந்துட்டு இருக்காரு. இப்போ கட்சி நடந்து கொண்டு 6 எம்எல்ஏ சீட் நினைக்கிறேன், 8 கேட்கறேன்னு சொல்றாங்க, என்னன்னு தெரியாது. 8 சீட்னா ஒரு சீட்டுக்கு 10 லட்சம் 10 கோடியானு தெரியாது. அது அங்கே என்ன நடக்குன்னு தெரியாது. என்ன கடை சொல்றாரு, அரசியல் லாபத்துக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன் திருமாவளவன் கடை சொல்ல வார்த்தை. இங்கிருந்து அங்கு, அங்கிருந்து இங்கு ஒவ்வொரு கட்சியாக கூட்டணிக்காக தாவி கொண்டிருக்கிறவன் வார்த்தை ஏமாத்துறாங்க. சத்தியம் ஏமாத்துக்கிறாங்க. வார்த்தை விளக்கம் சொல்றேன், திருக்குறளுக்கு விளக்கம் சொல்ற மாதிரி பைபிள் வாசித்து சொல்றேன் நான். இங்கிருந்து அங்கு, அங்கிருந்து இங்கு ஒவ்வொரு கட்சியாக கூட்டணிக்காக தாவி கொண்டிருக்கிறவன். இதனால் கொஞ்சம் அவருடைய உள்ள போய் சொல்ல பாருங்க. அதான் இது எனக்கு அது மட்டும் நான் தெரிஞ்சு சொல்றேன். திருமாவளவன் விசிக கட்சி கூட்டணி 1999 to 2001 விசிக பிளஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கூட்டணி. அப்போ டிஎம்கே இல்லைன்னு நினைக்கிறேன். 2001 to 2004 திமுக பாரதிய ஜனதா விசிக. அதான் திமுக பிடிக்கும் கூட இருக்காரு. ஆனா பாரதிய ஜனதா பிடிக்காம சொல்றாரு, பாரதிய ஜனதா பரவாயில்ல கட்சி அப்படின்னு பேசுவார், பரவாயில்ல கட்சி பேசுவாரு. ஆனா அங்கேயும் கொண்டு வந்துருக்கிறாரு. அப்போ இவர் எப்படி பிஜேபி பேசிட்டு எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நீங்க கடவுள் சொன்ன வார்த்தை சொல்றேன் நான். 2004 to 2006 ஐக்கிய ஜனதா தளம் விசிகா, ஐக்கிய ஜனதா தளம் விசிகா எப்படின்னு கூட எனக்கு தெரியாது. 2006 அதிமுக விசிகா. அதிமுக கூட கொண்டு இருக்காரு, அதிமுக கூட கொண்டு இருந்திருக்கிறாரு. அதாங்க கடவுள் சொல்றாரு, இங்கிருந்து அங்க இங்கிருந்து. 2009 to 2014 திமுக காங்கிரஸ் விசிகா, இப்ப இருக்க கட்சி திமுக காங்கிரஸ் விசிகா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி நினைக்கிறேன். சரிங்களா? 2014 to 2015 திமுக விசிகா கூட்டணி. 2015 to 2016 வந்து 2016 எலெக்ஷன்ல தேமுதிக மதிமுக 2 கம்யூனிஸ்ட் விசிகா சேர்ந்து மக்கள் கூட்டணி ஆரம்பிச்சாங்க. இப்போ 2019 2020 விசிகா டீம் கூட இருக்கிறார், திமுக கூட இருக்கிறாரு. இத்தனை கட்சிகள்ல இவரு அந்த கடைசி வார்த்தை சொல்றாரு. நம்ம சட்ட நாடு பாருங்க, தவறு தான் மன்னித்துக் கொள்ளுங்கள். அந்த கட்சிக்காரங்க தெரிஞ்சதா ஏதோ ஒரு இதுல கூகுள் எடுத்தேன், தவறுனா மன்னித்துக் கொள்ளுங்கள்.
இதை எதுக்காக போடுறேன்னா கடவுள் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் இங்கிருந்து அங்கு, அங்கிருந்து இங்கு ஒவ்வொரு கட்சியாக கூட்டணி தாவி கொண்டிருக்கிறவன் அரசியல் பிளே நடந்து கொண்டு தெரியாதுங்க. அதாவது நான் ஒன்று சொல்லுவேன், நான் திருமாவளவன் கோச்சு கொள்ளக்கூடாது. என்னோட கருத்து என்னன்னா, நீங்க ஒரு ஜாதி மக்களுக்கு பாடுபடுறீங்கன்னா நீங்க என்னென்ன செய்யணும் செஞ்சாலும் தெரியாது. நான் சொல்ல இது இன்னொரு கருத்து, கடவுள் கருத்து இன்னொரு கருத்து என்ன சொல்றேன்னா, நீங்க இத்தனை வருஷம் இருக்கீங்க தலித் மக்களாக பாடுபடுறீங்க, என்ன செஞ்சிருக்கணும்? உங்க தலித் மக்களை படித்தவங்க நிறைய இருக்காங்க, நிறைய படித்தவங்க இருப்பாங்க, வேலையெல்லாம் நிறைய இருப்பாங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்? தலித் மக்களுக்காக அங்க உள்ள பெரிய ஆளை கூப்பிட்டு ஒவ்வொரு ஏரியா திருவண்ணாமலை பெரிய ஆள் விருப்பத்தை பெரிய ஆள் கூப்பிட்டு இல்லை எங்கெங்க தலித் மக்கள் அடுத்த இருக்கவங்க கூப்பிட்டு ஒரு கல்லூரி தலித் மக்களுக்காக பேரை போட்டு உங்க கட்சி பேரை போட்டு போல அவங்க ஒரு பெரிய பணக்கார கூப்பிட்டு ஒரு 10 பணக்காரங்களை கூப்பிட்டு நீங்க கொஞ்சம் நிதி கொடுத்து ஒரு கல்லூரியில் கலைஞர் பெருமிச்சு வாங்கிடலாம். கல்லூரி தலித் மக்களுக்காக பாதிக்கப்பட்ட கல்லூரி, தலித் மக்கள் பாதிக்கப்பட்ட மருத்துவமனை, இலவச மருத்துவ திண்டுவனம் அடர்த்தியா இருக்காங்க. எங்க இருக்காங்க தெரியாது. என்னோட கருத்து சொல்றேன் நான், ஒரு மருத்துவமனை பெரிய மருத்துவமனை கட்டி தலித் மக்கள் இலவசம் இது செஞ்சிருக்கலாம். பள்ளிக்கூடம் இப்போ தலித் மக்கள் நிறைய அந்த ஊர்ல ஒரு சாவடி சொல்லுவாங்க, ஒரு சமுதாய கூடம் மாதிரி சமுதாய கூட கட்டி விட்டுருக்கலாம். மக்களை உட்காந்து பேப்பர் பிடிக்க உட்கார செஞ்சிருக்கலாம். நீர்த்தொண்டி கட்டி கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் செய்தா எனக்கு தெரியாது. தலித் மக்களுக்காக நீங்க பாடுபட சொல்றீங்க, நான் செஞ்சீங்களா? மருத்துவமனை கட்டி இலவச மருத்துவமனை, இலவச பள்ளிக்கூடம், இலவச கல்லூரி, இல்லை கோச்சிங் சென்டர், ஐபிஎஸ் ப்ரிப்பேர் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண கோச்சிங் சென்டர், நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ண கோச்சிங் சென்டர், எஸ்ஏ போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணா நம்ம தலித் மக்கள் எல்லா இளைஞர்களும் எல்லாம் முடிவா இந்த கோச்சிங் சென்டர் வச்சிருக்கேன் நான் எல்லாம் அட்டன் பண்ணு. நீங்க உங்ககிட்ட பணம் எல்லாம் இருக்கோ இல்லையோ ஒரு தமிழ்நாட்டுல பெரிய கூப்பிட்டு ஒரு இதை செய்யலாம். செய்யணும்னா செய்யுங்கள். இதுதான் உங்க சமூக மக்களுக்கு பாடுபடக்கூடிய இதை செய்யணும். எல்லாருக்கும் படிப்பு இலவச பள்ளிக்கூடம், இலவச கல்லூரி, இலவச மருத்துவமனை, ஐபிஎஸ்ஆ ஒரு கோச்சிங் சென்டர், தலித் மக்கள் மட்டும் கோச்சிங் சென்டர் மக்கள் அதிகமாக சேர்க்கணும். அப்புறம் எஸ்ஏ போஸ்ட் செலக்ட் பண்ணா இது போலீஸ் செலக்ட் பண்ணா இது செய்யலாம். செய்த நலமா இருக்கும். இது செய்தீர்களா செய்வதா என்பது எனக்கு தெரியாது. செய்திருந்தால் அந்த கட்சி கமெண்ட் போடுங்க, நான் நன்றியோட நான் இருப்பேன். நான் குறை சொல்ல செஞ்சா நல்லா இருக்குங்கிறேன். நான் அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கேன். உங்களுக்கு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கேன். உங்கள் மக்களுக்காக இல்லைன்னு நினைக்கிறேன். அரசியல் வாழ்வு முடிவு வருகிறது. கடவுள் வார்த்தை என் வார்த்தை அல்ல, அரசியல் வாழ்வு அவன் முடிவு வருகிறது. கடவுள் வார்த்தை விதமா பார்ப்போம். அவனது அரசியல் வாழ்வு அவன் முடிவு வருகிறது. அவனது அரசியல் வாழ்வு அவன் முடிவு வருகிறது. கடவுள் வார்த்தை கடைசியில் அதாவது வைகோவுக்கு மரணம் சொல்லியிருக்கிறாரு, சரிங்களா? இவருக்கு ராமதாஸுக்கு மரணம் படுக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு அரசியல் வாழ்வு முடிவு வருகிறது. உங்களது அரசியல் வாழ்வு முடிவு வருகிறது. எப்படி நடத்துங்க? ஏன்னா நீங்க உங்க பின்னாடி பயங்கர கூட்டம் தொண்டர்கள் இருக்காங்க. எப்படி இருக்குன்னு தெரியாது. அரசியல் வாழ்வு உங்களுக்கு முடிவு வரும்னு எப்படி தெரியாது. இது கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. என் தேவனாய் கத்த கடவுள் என்ன சொன்ன வார்த்தை தான் சொல்றேன். எல்லாம் பாருங்க, முன்னாடி போடுங்க பாருங்க. ஜெயலலிதா பற்றி, சசிகலா பற்றி, ஜெயலலிதா பற்றி, டொனால்ட் ட்ரம்ப் பற்றி, விளாடிமிர் புட்டின் பற்றி, மோடி பற்றி எல்லாம் பேசியிருக்கிறாரு. எல்லாத்தையும் மாமனி மாற்றம் விட்டு போட்டிருக்கேன். நான் உங்களை பற்றி மட்டும் பேசல. இதுக்கு மேலே நான் விஜய் பற்றி பேசியிருக்காரு. உதயநிதி மரணம், உதயநிதி மரணம் கொடுக்கப்போன்னு சொல்லியிருக்காரு. போட்டிருக்கேன். துர்காசன் அவர்களே பார்த்து உங்க மகனை காப்பாற்ற பாருங்க, மேலே உட்காந்து மன்றாடுங்கள். உதயநிதி மரணத்தை குறித்து பேசியிருக்கிறார், சரிங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. எல்லாரும் பற்றியும் பிரம்லா விஜயகாந்த், வைகோ பற்றி, அன்புமணி ராமதாஸ் பற்றி எல்லாரும் அரசியல் யாருக்கு முக்கியமான எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அனைத்தையும் மாமனி மாற்றங்களை பற்றி ஒளிபரப்பிருக்கிறேன். என் வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தை. தயவுசெய்து யாரும் மேலே கோவப்படாதீங்க. உங்களை பற்றி கடவுள் சொன்ன வார்த்தையை சோசியம் கேட்பீங்க, அதை பற்றி சொல்லுவாங்க. அது உங்களை பற்றி சொன்ன வார்த்தை தெரிந்து கொள்ளுங்கள். சந்தேகம் வந்தால் என்னிடம் கேளுங்க, கமெண்ட் கேளுங்க, நான் பதில் சொல்றேன், சரிங்களா? எனவே தமிழ்நாட்டு ஜனங்களே, தமிழ்நாட்டு அரசியலில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளை இதெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை என் தேவநாயகத்த கடவுள் தான் தீர்மானிப்பார். அந்த முதலமைச்சர் பேர் என்னன்னு சொல்லுவாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தொடர்ந்து மாமனி இம்மாற்றம் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.